அதாவது குழந்தை இல்லா தம்பதிகள் அவங்களுடைய பேர்டன், அந்த சொசைட்டினால இருக்க ஒரு பேர்டன், அதை வந்து அவங்க அவங்க லைஃப்பை எப்படி அஃபெக்ட் பண்ணுது எமோஷ்னலி. பேர் திவ்யா ரவிசங்கர். நான் ஒரு ஆர்கிடெக்ட் அண்ட் ஃபோட்டோகிராஃபர் பேஸ்ட் இன் சென்னை. இங்கே விஆர் மாலில் சென்னை ஃபோட்டோ பீனாலே இவெண்ட் நடத்திட்டுருக்காங்க. ஸோ இப்போ இங்கே நடக்கிற இவெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஓப்பன் கால். ஸோ இதில் வந்து 1900 வேர்ல்டு வைடில் இருக்க என்ட்ரிஸ் எல்லாம் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதிலிருந்து ஜூரர்ஸ் வந்து இருக்கிற பெஸ்ட் ஒர்க்ஸை செலக்ட் பண்ணி இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஃபோட்டோ சீரீஸும் இருக்கும், இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸும் இருக்கும். ஸோ என்னோடய ஒர்க் வந்து ஒரு ஃபோட்டோ சீரீஸ் ஒர்க்கு தான். பண்டில் ஆஃப் ஜாய்ங்கிறது வந்து ஆக்சுவலி இட்ஸ் ஸ்டாப் மோஷன் வீடியோ. அதை வந்து ஒரு ஃபோட்டோ சீரீஸாக நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னென்னா, இப்போது சைல்ட்லெஸ் கப்புள், அதாவது குழந்தை இல்லா தம்பதிகள் அவங்களுடைய பேர்டன், அந்த சொசைட்டினால இருக்க ஒரு பேர்டன், அதை வந்து அவங்க அவங்க லைஃப்பை எப்படி அஃபெக்ட் பண்ணுது எமோஷ்னலி, அதை தான் நான் ஃபோட்டோ சீரீஸாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த சைல்ட்லெஸ்னஸ், அந்த ஸ்டிக்மா, அதை வந்து நான் ஒரு ஜாக் ஃப்ரூட்டோட கம்பேர் பண்ணியிருப்பேன். ஸோ ஜாக் ஃப்ரூட் வந்து எப்படி ஒரு வெளியே போக்கியாக இருந்தாலும் உள்ளே வந்து ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த சைல்ட்லெஸ்னஸ் ஆஸ் அ பேர்டன், வென் இட் இஸ் broken it becomes the life becomes much sweeter. அதை சொல்கிறது தான் என்னோடய ஃபோட்டோ சீரீஸ். ஸோ நீங்கள் கண்டிப்பாக விஆர் மாலுக்கு வந்து பாருங்கள். இங்கே என்னோட மற்ற இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்டோட ஆர்ட் ஒர்க்ஸும் இருக்குது, இந்தியன் ஆர்டிஸ்டோட ஒர்க்ஸும் இருக்குது. ஸோ ஒரு பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்குறது வந்து இட் பி அன் வெரி எக்ஸைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் தான் சொல்லணுமா அது? ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஸ்பெக்டேட்டராக தான் வந்து பார்த்துருக்கேன். அப்போவே எனக்கு வந்து ரொம்ப இவங்களோட ஈவெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். நல்லா அழகாக க்யூரேட் பண்ணியிருப்பாங்க, நிறைய ஆர்டிஸ்ட் எல்லாம் கொண்டு வருவாங்க. சென்னை ஃபோட்டோ பினாலே வந்து சென்னையில் நடக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ நம்ம ஒரு பினாலே மேப்பில் சென்னையை கொண்டு வர்றதுங்கிறதே வந்து பெரிய டாஸ்க். அதை வந்து அவங்க எக்ஸலண்ட்டாக பண்ணுறாங்க. ஸோ எங்களை மாதிரி ஆஸ்பைரிங் ஆர்டிஸ்ட் அண்ட் அப்கமிங் ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் இது நல்ல பிளாட்ஃபார்ம். ஸோ ஃபார் அஸ் டு க்ரோ மச் பெட்டர். வணக்கம், என்னோடய பேர் முகமது முஸ்தஃபா. நான் புதுச்சேரி ஆவணப்பட புகைப்பட கலைஞர். இங்கே சென்னையில் நடக்கிற சென்னை ஃபோட்டோ பினாலே 4வது எடிஷனில் என்னோடய புகைப்பட தொகுப்புகள் வந்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. 1900 விண்ணப்பங்களிலிருந்து 47 புகைப்பட கலைஞர்கள் மட்டும் தேர்வு செய்யப்பட்டு உலகம் ஃபுல்லும் இருக்கிறவங்க இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லோருமே இங்கே சென்னை ஃபோட்டோ பினாலே என்ற எக்ஸிபிஷன் வந்து விஆர் மாலில் நடக்குது. கோயம்பேடு பக்கத்தில் இருக்கிற விஆர் மாலில் கண்டிப்பாக வந்து அனைத்து ஒர்க்கையும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த புகைப்பட கண்காட்சி ஜனவரியிலிருந்து மார்ச் வரைக்கும் நடக்குதுங்க. பல இடங்களில் இது நடக்குது, இங்கே மட்டும் இல்லை. இது வந்து மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய பகுதி விஆர் மால். அதனால் தரைத்தளத்தில் இந்த கண்காட்சி வச்சுருக்காங்க. பொதுமக்கள் வந்து இதை வந்து இந்த அனுபவத்தை வந்து அவங்க பெறணுன்றதுக்காக இந்த பொதுமக்கள் அதிகமாக கூடுற இடத்துல அவங்க கண்காட்சியை நடத்துகிறாங்க. இங்கே மட்டும் இல்லை, ஃபோரம் ஆர்ட் கேலரி, லலித் கலா, நிறைய ஆழ்வார்பேட்டில் இருக்கிற ஒரு கேலரி, இது மட்டும் இல்லாமல் இன்னும் 20 கண்காட்சிகள் காட்சிப்படுத்த அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க, சென்னையை சுற்றி உள்ள அனைத்து பகுதிகளிலும். என்னுடைய புகைப்படம், நான் வந்து ஒரு ஆவண புகைப்பட கலைஞர். ஸோ நிறைய புகைப்படங்கள் தெருக்கள் எடுக்கப்படுகிறது. ஒன்றொன்றும் மற்றொன்றும் வேறுபட்ட ஸ்டைலில் இருக்கும். என்னோடது பார்த்திங்கன்னா மக்களோட அவங்களுடைய அடையாளங்கள், அந்த இடத்தினுடைய என்ன விதமான ஆக்டிவிட்டி நடக்குதோ அதை பேஸ் பண்ணி என்னோடய காட்சிகள் இருக்கும். இது இங்கே பார்க்குற புகைப்படங்கள் எல்லாமே ஒரு 10 வருடமாக எடுத்தப்பட்ட புகைப்படங்கள். ஒன்று ஒரு வருஷத்தில் 2014 2024 வரைக்கும் எடுத்த புகைப்படங்களை காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நான் என்னோடய ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா, ஒரு இடத்த எப்படி நம்ம பார்க்குறோம், அங்கே இருக்கிறவங்க மக்கள் யார், அவங்க என்ன மாதிரி ஒரு தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க, அவங்க அந்த இடம் வந்து என்ன நமக்கு வந்து காட்சிப்படுத்துது, அதோட தன்மைகளை வந்து நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செங்கல் சூளையில் இருக்கிற ஒரு பெண், அவங்க ஒரு கூட்டம் வேலை செய்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாரம் ஒர்க் பண்ணுவாங்க. காலையிலேருந்து மறுநாள் காலை வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட 24 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்வாங்க. அவங்கள நீங்கள் அடுத்த வாரம் நீங்கள் அவங்கள போய் சந்திக்கணும்னா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த நிகழ்வுகள் எல்லாமே வந்து நம்மளை வந்து ஒரு நொடிக்கும் கடந்து செல்லக்கூடிய தருணங்கள். இதை வந்து நான் காட்சிப்படுத்துறது என்னோட ஒரு தனித்துவமான ஒரு செயல்னு பார்க்குறேன். Hey, my name is Varun Gupta. I'm the director of the Chennai Photo Biennale and one of the jurors of the Open Call exhibition here at VR Mall in Anna Nagar. I encourage all of you to come. The exhibition is open till the 16th of March. Please do come. It's free. It's open to all. Now, what you see here are actually 40 different artists from all over the world. We had an open call where we had totally 1,900 applicants from all over the world, 43 countries. We made a selection of the best artists and we put an exhibition together. It's really, really wonderful to see what you're seeing behind me are cyanotype photographs by Morgan, who is from the US. Here, Debashish's work, he's from India. So different artists, we have selected the works, we have made this beautiful exhibition. It's open to everybody, it's free. Please do come and see it. Thank you. Anything special, sir? யாரெல்லாம் participate பண்ணலாம்? So anybody has participated. Actually, people from Chennai have participated, people from Banaras, people from America, people from China. So lots of different artists and anybody can participate. This is the first time we are doing open call, means anybody can participate. You can submit your photograph. Again, next year we will have an open call. Please submit. If you are interested in photography, please submit your photos. You have a chance to exhibit in a beautiful place like this. Yeah. Thank you. Hi, I'm Parbuni Bose. I'm one of the artists that have been selected in the CPB Open Call, and it was a great honor to be a part of the Open Call showcase because it was from a large selection of artists that all artists have been selected here. So it was a great honor and it's an overwhelming moment. This one is my artwork, and this is a portrait from Kashmir, or as I like to call it, it's a portrait of Kashmir. Because he has been his facial expressions and everything shows the experience of Kashmir itself, and this was selected in the portrait category. This is happening in VR Mall, Chennai, and if you are around, you should definitely come visit and give us artists an encouragement. Meaning. What's the meaning of this? Okay, so the meaning of my photograph, right? So the meaning of this photograph, this is actually from portrait. I am doing a long project on textile, so this was one of the photographs that I had taken while working on it, and this is from Kandakari workers in Kashmir, which are the copper artisans actually. So this is just a portrait that actually showcases the experience of Kashmir, and it shows of the story of an artisan who's actually making handcrafts.